இப்போ ஒரு ஜாமக்கோல் பிரசனம் பார்க்கலாங்க. ஜாமக்கோல் பிரசனங்களிலே ஒரு ஒரு அருமையான பிரசனம் இல்லை, ஒரு சிக்கலான பிரசனம். எப்படி பலன் சொல்கிறது, எப்படி அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிறத இந்த பிரசனத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிக்கலாம். இது நேரடியாக பதில் சொல்லுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிக்கலை தீர்த்திங்கன்னா இது நேரடியாக பதில் சொல்லுது. பாருங்கள், இந்த இவர் என்ன கேட்டார் அப்படின்னாக்கா, நான் வேலைக்கும் போயிட்டுருக்கேன், சாயந்தர நேரத்துலேயும் காலை நேரத்துலேயும் ஒரு பிஸ்னஸும் பண்ணுறேன். இப்போ நான் இதில் செய்கிறதா இல்லை அதை செய்கிறதா, வேலையில் முழுசாக ஈடுபடுறதா இல்லைன்னா தொழிலில் முழுசாக ஈடுபடுறதா அப்படிங்கிற குழப்பம் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னாரு. பாருங்கள், அப்போ போட்ட பிரசனம். இந்த பிரசனத்தில் பாருங்கள், உதயம் இருக்கா, உதயம் துலாம். இந்த உதயாதிபதி எங்கே இருக்கார் பாருங்கள், 7ல் இருக்கார். ரைட்டு. இப்போ இவர் வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. வேலை அப்படிங்கிறது 6ஆம் இடம். அந்த 6ஆம் அதிபதி போய் 10ல் குந்திருக்கார். 6ஆம் அதிபதி, உதயத்துக்கு 6ஆம் அதிபதி 10ல் உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இவரை நீங்கள் வேலைக்கு போவீங்களா இல்லைனா தொழில் செய்ய சொல்லுவீங்களா? ஆனால் கவிப்பு 10ஆம் அதிபதி சந்திரனை போய் கவிக்குது. அப்போ தொழில் கூடாதுமீங்க. தொழில் கூடாதுன்னா 6ஆம் அதிபதி 10ல் போய் உட்காந்துருக்கே, இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் இங்கே ஆருடத்தை எடுங்கள். ஆருடம் 5ஆம் இடம். உதயம் உதயத்துக்கு 7ல், உதயாதிபதி உதயத்துக்கு 7ல். உதயாதிபதி உதயத்துக்கு 7ல் இருந்தால் பார்ட்னர்ஷிப். ஆருடம் 5ல் இருந்தால் கமிஷன் வியாபாரம். கமிஷன் இது கிடையாது, முதல் போட்டெலாம் செய்கிற தொழில் கிடையாது, கமிஷன் அடிப்படையில் செய்கிற தொழில். அப்போ 6ஆம் அதிபதி போய் 10ல் கொண்டிருந்தால் இவர் தன்னுடைய உடல் உழைப்பையும் திறமையையும் போட்டு தொழில் செய்யணும், பார்ட்னர்ஷிப் சேரணும். அதாவது ஒரு பார்ட்னராக சேர்ந்துக்கிட்டு அவரை முதல் போட சொல்லிவிட்டு இவர் தன்னுடைய உடல் உழைப்பையும் திறமையும் கொடுத்து அந்த வேலைகளை முடித்து கொடுத்து இவருக்குரிய கமிஷனை வாங்கிக்கணும். இவர் காசு போட்டுலாம் முதல் போட்டுலாம் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? 6ஆம் அதிபதி 10ல் இருக்கார். இவர் தனது உழைப்பை போட வேண்டும் தொழிலில். உதயாதிபதி போய் 7ல் இருக்கார். இவர் பார்ட்னர்ஷிப் சேர்ந்துக்கணும். அந்த பார்ட்னர்கிட்டேருந்து அவர்கிட்ட காசு வாங்கி அவரை காசு வாங்கி அதை முதல் போட்டுட்டு 5ல் ஆருடம் இருக்கிறதுனால இவர் கமிஷன் மட்டும் வாங்கிக்கிட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு அர்த்தம்.